இருக்காங்க தலைமை ஆசிரியர், அவங்களுக்கு பாதுகாப்பு தராங்க போலீஸ். நாங்க நீதிக்காக போராடிட்டு இருக்கிறோம் 2 நாளா. மாணவர்கள் எங்களை ஏன் சார் அடிக்கிறாங்க? சார், என்னோட பேர் டாக்டர் டிடி வேதஞானம். நான் தனியார் கல்லூரியில் உடற்கல்வி இயக்குனராக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், கல்விக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அந்த கல்விக்கு தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்க போராடி கொண்டிருக்கிறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பென்டிக் பள்ளி கடந்த 180 வருஷங்களாக மிஷனரிமார்களால் பென்டிக் பள்ளி 180 வருடமாக மிஷனரிமார்களால் தொடங்கப்பட்டு பெண் பிள்ளைகளுக்காக, குறிப்பாக பெண் பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக, கல்வியின் தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இலவசமாக சொற்ப பணத்தை கட்டி கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் இதில் உள்ள தலைமை ஆசிரியர் கடந்த 6 வருடமாக செல்ஃப் பினான்ஸ் என்று சொல்லிக்கொண்டு 1500 பிள்ளைகளை பணம் கட்டி வருடத்திற்கு 40,000 ரூபாய் பணம் கட்டி படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கல்லூரியில், அதாவது அரசியல் உதவி பெறும் பள்ளிகளின் கீழே படித்துக் கொண்டிருக்கும் மாணவிகளை, கொஞ்சம் பணம் இருக்கும் மாணவிகளை செல்ஃப் பினான்ஸ்ல போட்டு கடந்த 6 வருடங்களாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு அவர்கள் 40,000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுல 1500 பேர் இந்த செல்ஃப் பினான்ஸ்ல இருக்காங்க. அதனால இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கிற மாணவிகளின் எண்ணிக்கை குறைந்ததுனால இதுல இருக்க ஆசிரியர்கள் ஃபுல்லா பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதனால பிள்ளைகள் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளா இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல 3 செக்ஷன் இருந்தது சார். ஒன்னு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், தெலுங்கு மீடியம். தமிழ் மீடியம்ல 3 செக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு செக்ஷன்ல 50ல இருந்து 60 பிள்ளைகள் படிப்பாங்க. தெலுங்கு மீடியம்ல கிட்டத்தட்ட 50 பிள்ளைகள். தெலுங்கு மீடியத்துல ரீசெண்டா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளை, உங்களுக்கு இந்த இடத்துல சீட் இல்ல, டீச்சர் கிடையாது, அதனால நீங்க வேற ஸ்கூல் போங்கன்னு சொல்லி அவர்களை பலவந்தப்படுத்தி வேற ஒரு ஸ்கூலுக்கு மாத்தி இருக்காங்க. இதற்கெல்லாம் தலைமை ஆசிரியர் எங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த ஸ்கூல்ல கடந்த 2 நாளா மாணவர்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். எதுக்குன்னு சொன்னா, இந்த ஸ்கூல் எய்டட் ஸ்கூலா கடந்த 185 ஆண்டுகளா சிறப்பா செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பள்ளி. ஆனா இந்த பள்ளிக்கு உஷாராணின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க ஹெச்எம்மா வந்திருக்காங்க. ஆனா அவங்க ஹெச்எம்மாவே வந்தது அவங்கள்ட்ட ப்ராப்பரான தகுதி உயர்வு பெறாம ஹெச்எம் ஆயிருக்காங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல எய்டட்ல சீட்ஸ் ஃபில் பண்ணாம செல்ஃப் ஃபைனான்சிங்ல தான் மாணவர்களை பெருமளவு சேர்க்கறாங்க. எய்டட்ல கிட்டத்தட்ட 2500 மாணவர்கள் படிச்ச இந்த பள்ளியில இன்னைக்கு ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சு 500 இருக்கிறாங்க. இத கணக்கு காட்டி இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை, பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களை ஆல்ரெடி ஒரு 6 பேரை இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இப்பயும் மாணவர்கள் ரேஷியோ ரொம்ப குறைவா இருக்கு, இவ்வளவு ஆசிரியர்கள் இங்க தேவை கிடையாதுன்னு சொல்லி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 9 ஆசிரியர்களை வெளியேற்ற போறாங்க. இந்த புதன்கிழமை வெளியேற்ற போறதா சிஇஓ கையெழுத்து போட்ட ஒரு ஆணை என்பது வெளியிடப்பட்டிருக்கு. சோ நாங்க எதுக்காக எங்க மாணவர்கள் போராடுறோம்னு சொன்னா, எங்க ஆசிரியர்களை முதல்ல இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண கூடாது. ஏன்னா இங்க மாணவர்கள் இல்லாததுக்கு காரணம் இங்க யாரும் சேரலங்கிறது கிடையாது. இந்த நிர்வாகம் குறிப்பா எய்டட க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லா செல்ஃப் ஃபைனான்சிங்கா நடத்தி எப்படி ஒரு கல்வியை ஒரு சேவையா கொடுக்காம லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதே மாணவிகளுக்கு, பெண்களுக்கு கல்வி போய் சேரணும், ஏழை எளிய பெண்களுக்கு போய் கல்வி சேரணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. ஆனா அது முழுக்க வியாபாரமா மாத்தி இன்னைக்கு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு இந்த ஸ்கூல்ல. எல்லா பசங்களுமே எய்டட்ல கணக்கு காட்டிட்டு செல்ஃப் ஃபைனான்சிங்ல காசும் வாங்கி இருக்காங்க. ஏன் இதை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டுக்கல? கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிச்ச டிஓஓ ஜனவரியில எந்த ரிப்போர்ட் ஃபைண்டிங்ஸ் அவங்க என்ன கண்டுபிடிச்சு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சோ நாங்க பொறுத்திருந்து ஒரு கட்டத்துல எங்க ஆசிரியர்களை வெளியேற்றாங்கன்னு சொல்லும் போது தான் நாங்க இந்த போராட்டத்தை இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க ஆசிரியர்களை வெளியேற்றக்கூடாது, தப்பு செஞ்ச எல்லார் மேலேயும் ப்ராப்பரா விசாரணை, இன்வெஸ்டிகேட் பண்ணி நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கையை தான் நாங்க வச்சு இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கக்கூடிய இப்போ இந்த பென்டிக் பள்ளி எலும்பூரில் கிட்டத்தட்ட 180 ஆண்டுகள் மேலாக ஒரு சிறப்பான கல்வியை ஏழை எளிய பெண்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும், அதுவும் தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமான சேவையை இந்த பள்ளிக்கூடம் செஞ்சுட்டு வந்திருக்கு. ஆனால் கடந்த ஒரு 6 வருஷமாக இப்போ இங்கே பொறுப்பு, அதாவது இப்போ தலைமை ஆசிரியர்னு சொல்கிறவங்களே அது முறைகேடான தலைமை ஆசிரியர். அவங்க தலைமை ஆசிரியராகவே இருக்க முடியாது, ஆனால் அது மீறியும் அவங்க தலைமை ஆசிரியராக இருக்காங்க. இவங்க இருந்துக்கிட்டு இங்கே செல்ஃப் ஃபினான்ஸ்டுன்னு ப்ரைவேட்டாக ஒன்று கொண்டு வந்து அதுக்கு ஏகச்சக்கமான ஃபீஸை போட்டு அவங்கள எல்லாமே அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படிக்கிறாங்கன்ற எக்ஸாம் மூலயமா கணக்கும் காட்டி பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அரசு உதவி பெறும் பெண் மாணவிகள் இங்கே படிக்கிறாங்கன்னா அவங்களால ரெஸ்ட் ரூம் கூட ஒழுங்காக போக முடியாது. அவங்க ரெஸ்ட் ரூம் ரொம்ப கேவலமாக இருக்குது, குடிக்க தண்ணி கிடையாது அவங்களுக்கு. ஆனால் இதே
தண்ணியில் புழுவு இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு கிரவுண்டு பயன்படுத்த முடியாது. ஒரு ஆடிட்டோரியத்தில் அதாவது ஒரு ஸ்கூலில் எங்கே சமத்துவம் சொல்லி தரணுமோ அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்து அப்படின்னா நீ காசு கொடுத்தாதான் உனக்கு நாற்காலி, அதாவது செல்ஃப் ஃபினான்ஸில் படிக்கிறவங்களுக்கு தான் சாரு. அப்போ எய்டடில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தரையில் உட்காரணும். இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அந்த ஆசிரியரும் அங்கே இருக்கிற பள்ளி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது அப்பட்டமான ஒரு பாகுபாடு, அப்பட்டமான ஒரு தீண்டாமை. அப்போ காசு இல்லாதவன் சார்லேயே உட்காரக்கூடாதா? அப்போ காசு இல்லாத மாணவிகள் தரையில தான் உட்காரணுமா? இது மட்டும் இல்லாமல் இவங்க கிரவுண்டு இது பண்ண முடியாது, கிரவுண்ட் ஆக்சஸபிள் கிடையாது, இவங்க ஸ்போர்ட்ஸ் நடத்தக்கூடாது. இவங்க வந்து இந்த எந்த அளவுக்கு பாகுபாடு அப்படின்னா இன்னைக்கு செல்ஃப் பினான்ஸ்ல வரவங்க ஒரு மாதிரியான ஹேர் பின் பண்ணிட்டு வரணும், கேர்ள்ஸ் அதாவது கவர்மெண்ட் எய்டட்ல படிக்கிறவங்க ஒரு மாதிரியான ஹேர் பின் பண்ணிட்டு வரணும். அப்ப இந்த அளவுக்கு வேற்றுமையை அதுவும் பள்ளி மாணவர்கள் மத்தியில இவங்க வந்து அவ்வளோ அக்ரெசிவா அவ்வளோ அதாவது எப்படி சொல்றது ரொம்ப வன்மையா இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டித்து தான் இந்த போராட்டம் இங்க நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு நேற்று சாயங்காலமும் சிஇஓ பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எஸ்எஃப் அதாவது செல்ஃப் ஃபினான்ஸுக்கு அப்ரூவலே ஆகல. அப்ரூவலே ஆகாம எப்படி ஒரு அரசாங்கம் இதை வந்து நடத்துறதுக்கு அனுமதி தருது? அது ஏன் இது கண்டிக்கவே இல்லைன்றது அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய தவறு. அது அவங்க அது அவங்களே சொல்றாங்க. அது மீது நடவடிக்கை எடுக்கணும். அது போக இப்ப படிக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்க மாணவர்களையும் எங்க கவர்மெண்டோட இணைச்சி, அதாவது இவங்க டீச்சர்ஸ்லாம் ஒரு 10 பேர் போயிட்டாங்க, இன்னும் 10 பேர் போக போறாங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு எய்டட்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அதனால போதிய ஆசிரியர்கள் தேவையில்லை, அதனால அவங்களை பணியிட மாற்றம் பண்றாங்க கூறுறாங்க. அதாவது 2000 பேர் படிச்ச ஸ்கூல் இது இன்னைக்கு 700 பேரை விட 530 பேரா வந்து நின்றுருக்கு. அப்போ இவ்வளவு ஸ்கூலை குறைச்சது வந்து இந்த எச்எம் தான். இந்த எச்எம் திட்டமிட்டு எய்டடுக்கு வந்து அட்மிஷன் தராம பிரைவேட்ல வந்து கொடுத்து செல்ஃப் ஃபினான்ஸ்ல மட்டும் கொடுத்து இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல இருக்கவங்க மட்டும் தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ், 1000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. ஆனா 700 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இந்த 700 ஸ்டூடெண்ட்ஸை கணக்கு அமைச்சு இவங்களுக்கு இவ்வளவு ஆசிரியர் வேணாம் அப்படின்னு இவங்க வந்து எல்லாரையும் தூக்குறாங்க. தூக்குன ஆசிரியர் யாரு அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய தப்பு ஊழல் எல்லாம் கேள்வி கேட்ட ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு கல்வியை தரமா கொடுத்த ஆசிரியர்களை இவங்க வெளியேற்றுறாங்க. இதை கண்டித்தும் இந்த மாணவர்களோட கோரிக்கையா என்ன இருக்கு அப்படின்னா இந்த அரசு உதவி பெறும் பள்ளியை அரசு உதவி பெறும் பள்ளியாவே நடத்தணும். இங்க இருக்கிற செல்ஃப் ஃபினான்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்களையும் இணைச்சி இந்த பள்ளியை மறுபடியும் சிறப்பான முறையில் நடத்தணுன்றது. அதே மாதிரி ஊழல் மாணவர்கள் மத்தியில் வந்து பாகுபாடு காமிச்ச தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து அவங்களை உடனடியாக கைது செய்யணும்னு மாணவர்கள் கோரிக்கையா நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.